முடியாது. நான் நிறைய படிச்சு பெரிய பொண்ணு ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளையா தானே வளர்ந்திருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். இதை விட நல்லா பேசுவேன். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? பிராமிஸ் பிராமிஸ். இந்தா, இது என்னது? இந்தியன். நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ. சரி. இத பாருனே, தெரிஞ்சோ தெரியாமலே முதலாளி பொண்ண லவ் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது நாம வாட்ச்மேன் பிள்ளையாச்சே, எப்படா உங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு பயந்து ஒதுங்கி நின்னுடாத. இல்ல, அது ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கு. அவங்க 1000 ஃபாரின்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரியா இருக்கலாம். ஆனா நீ ஆம்பளை, அது ஒண்ணு போதும். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங் கொடு. அதுலயே அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே? ராதா, நீங்க? I'm Raja. ராஜா? Yes, I'm watchman son Raja. Oh, sorry, I forgot. It's all right. Okay, luggage எடுத்துக்கங்க. மிஸ்டர் ராஜா, உங்களை லக்கேஜ் எடுத்துக்க சொன்னேன். என்னடி இது? 5 பேர் வந்தா 4 பேர் தான் இருக்கும். நல்லதுங்க, அவதான் லாஸ்ட் ஸ்டேஷன்லயே கம்பார்ட்மெண்ட் மாட்டாளே, அத நிக்கிற பாரு. கம். ஏய், கம். என்ன வாட்ச்மேன் அங்கிள், என் அடையாளம் தெரியலையா? நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. சவிக்கமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம்மா. ஆமா, உங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருந்ததுல? பாப்பா? அது என் மக. உங்களுக்கு என்ன ஞாபக சக்தி? பணத்தெல்லாம் மறக்காம இருக்கிறீங்களே. என் பொண்ணு உங்க அளவுக்கு வளர்ந்துட்டாமா. குதிரை ஓட்டிட்டு போயிருக்கிறா, சாயங்காலம் வந்துருவா. என் மகனை பாத்தீங்களா? ராசா. சின்ன வயசுல உங்க கூட படிச்சவன் எப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்கான் பாருங்க. முதல்ல எனக்கு அவர் அடையாளம் தெரியல, அப்புறம் அவரே சொன்னாரு. ஓஹோ, ஏமா பாரின்ல பழக்க வழக்கங்கள் எப்படிமா? சில பொம்பளைக்கு துணிமணி இல்லாம தெரியுவாங்களா? எங்கேயே பேசிட்டு இருந்த அப்படி. நாங்க எல்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா, அது முக்கியம். வாங்க வாங்க வாங்க. Hey, what is this here? Right from the time you got into the train, you've been reading.
ஓகே லக்கேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே லக்கேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே லக்கேஜ் எடுத்துக்கோங்க. எனக்கு அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அவங்களுக்கு நான் எல்லா இடமும் சுத்தி காட்டணும். தாராளமா காட்டுங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப திடீர்னு எப்படி சுத்தி காட்டுறது? ஆமா ஆமா, சின்ன வயசுல ஊரை விட்டு போனீங்க, இப்ப பெரிய பொண்ணா வந்திருக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எல்லா இடமும் மறந்து போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கைட அப்பாயிண்ட் பண்ணுங்க. கைடா? என் மகன் இருக்கும்போது கைடு எதுக்குங்க? ஓஹோ, உங்க மகனுக்கு எல்லா இடம் தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடம் ஏதுங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் அவன் கூட்டிட்டு போய் காட்ட போறான் பாருங்க, அப்படியே அசந்துருவீங்க. நண்பா, இது உனக்கு சோதனை காலம். எனவே ஆரம்ப தோல்வியை கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதே. வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். நீ சிறுவயது முதல் பழகிய நட்பையும் செய்த உதவிகளையும் ஒரு சிலர் மறந்திருக்க கூடும். அதனால் உன்னை வெறுக்கவும் நேரும். ஆனால் காலப்போக்கில் உனது நல்ல மனதை அவர்கள் புரிந்து மீண்டும் மனம் மாறி உன்னுடன் பழையபடி உறவாடுவார்கள். அந்த நாள் வரும் வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும். பழனி முருகனும் பாரியூர் அம்மனும் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். Indy, what are all the tourist places down here? Lake area, boat house, golf course, Doda Pirapi. இன்னும் நிறைய இருக்கு, பட் நான் மறந்துட்டேன். இப்ப நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்? இந்த ரூட் ஐ திங்க். ஏன் மிஸ்டர் ராஜா, நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா எந்த ரூட்ல தானே போவோம்? வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போவோம்? எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது வண்டி திடீர்னு ஸ்பீட் ஆயிடுச்சு? இல்ல, நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் இன்னைக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி, நேத்து நம்ம ரூம்ல டியூப் லைட் சரியா எரிஞ்சுதா? ஏண்டி, இங்க வரை இங்கிலீஷ் பிக்சர்ல எல்லாம் சென்சார் நிறைய கட் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்ல தான் ஆவுன்னா கத்திரியை கையில எடுக்கிறாங்க. அது சரி, அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் ஒண்ணா? சரிடி, செக்ஸ மட்டும் கட் பண்ணா ஓகே. இப்ப சமீபத்துல இங்க ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தேன். ஃபாரின்ல இருந்த ஒரு நல்ல ஃபைட் அநியாயத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெரரா இருந்திருக்கும், அதனால கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆமா, நீ ப்ரூஸ்லி படம் எல்லாமே பாத்திருக்கேடி? Of course, I'm crazy after him. What fight, actions, expressions. உண்மையிலேயே சொல்றேன்டி, ப்ரூஸ்லி போனது சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய லாஸ். Sure. I am also black belt 1981. Udakai. இந்த ஆளு கொஞ்சம் லூசு போல இருக்கு. பாவடி, leave him. நான் சொல்ல மறந்துட்டேனே, இங்க 1 வீக்ல ஹார்ஸ் ரேஸ் வருது. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், இருந்து பாத்துட்டு போவோம். எஸ், ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா, ரேஸ் டைம்ல எங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா?